ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆரம்பித்து எக்கச்சக்கமானவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த அரகஜா இருக்கு இல்லையா? இதோட மகிமை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த அரகஜாவோட ரகசியம் என்ன? அந்த அரகஜா எப்படி தயார் செய்யப்படுது? அந்த அரகஜாவ யார் யார் பயன்படுத்தலாம்? ஆண்கள் எவ்வாறு பயன்படுத்தணும்? பெண்கள் எவ்வாறு பயன்படுத்தணும்? முதல்ல எல்லாருமே பயன்படுத்தலாமா? இது மாரி பல சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்கு. இந்த ஒரு வீடியோ இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய ஒரு வீடியோவா அமையும். கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அரகஜாவ எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தெய்வீக மூலிகை பொருட்கள்ல அரகஜா ரொம்பவே விசேஷமானது. இந்த அரகஜா நாட்டு மருந்து கடைகள்லயும், பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள்லயும் ரொம்ப சர்வ சாதாரணமா கிடைக்கும். இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். அதிகபட்சம் ரூ. 50 கூட இருக்காது. ஆனா, இதோட பலன்கள் ரொம்பவே மகத்துவமானதா நம்பப்படுது. அரகஜா பயன்படுத்தி நம்மோட குலதெய்வத்த வீட்டுக்குள்ள அழைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாஸ்திர நம்பிக்கை. அரகஜாவ வேற எந்தெந்த தெய்வங்களுக்காக பயன்படுத்தலாம்? இதோடைய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கோயில்கள்ல அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அரகஜாவ வாங்கி வச்சுக்கணும். வாங்கும்போது 1, 2 வாங்காம 4, 5 சேர்த்து வாங்கும்போது ரொம்ப விசேஷம். 1 உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும், இன்னொன்னு பூஜை அறையில தனியா வச்சு பயன்படுத்துவதற்கும், மீதிய நீங்க கோவில்களுக்கு தானமாவும் குடுக்கலாம். அரகஜாவ நெத்தில வச்சுக்கும்போது நம்முடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்குமாம். எந்த ஒரு காரியத்திலயும் வெற்றி கிடைக்கிறதுக்கு அரகஜாவ நெத்தில வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. கோவில்கள்ல அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது, அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களோட அரகஜாவையும் சேர்த்து வாங்கி கொடுத்தா கூடுதல் பலன் கிடைக்கும். அரகஜாவ வச்சு நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வத்த ஈஸியா வரவழைக்க முடியும். ஒண்ணுமில்ல, ஒரு சிறிய வெற்றிலை எடுத்துக்கணும். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வசீகர பொருள், வசிய பொருள். அந்த வெற்றிலையோட நடுப்பகுதியில கொஞ்சமா அரகஜாவ தடவி, வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, அந்த விளக்குக்கு முன்னாடி, தீபத்துக்கு முன்னாடி வெற்றிலை மீது வைத்திருக்கக்கூடிய, தடவி வைத்திருக்கக்கூடிய அந்த அரகஜா இருக்குல்ல, அத அப்படியே அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர ஒரு 3 முறை உச்சரிக்கணும். அது மூலியமா அந்த வெற்றிலை மீது தடவிருக்கக்கூடிய அந்த அரகஜா வழியா குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வசியமாகும். தானா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. இத வந்து அசைவ உணவுகள் சாப்பிடாத, அதேபோல சுத்தபத்தம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பண்றது கூடுதல் பலன கொடுக்கும். இதுதான் அரகஜாவை பயன்படுத்தக்கூடிய முறைகள். இப்ப நம்ம பூஜைக்கு எவ்வாறு பயன்படுத்தணும்? குலதெய்வங்கள எப்படி வீட்டுக்குள்ள அழைக்கணும்? இது மாரி பல பயனுள்ள தகவல பார்த்திருக்கோம். அரகஜாவ ஃபர்ஸ்ட் எவ்வாறு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கஸ்தூரி, பன்னீர் ரோஜா, சம்பங்கி, அத்தர், ஜவ்வாது, புனுகு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து மை மாதிரி தயார் செய்றாங்க. இதுல சில மூலிகைகளையும் சேர்ப்பாங்களாம். குப்பைமேனி, தொட்டாச்சுருங்கி, நாயுருவி இது மாரி வேர்கள சேர்த்து எரித்து சாம்பலாக்கி மை மாதிரியும் தயார் செய்வாங்க. முன்னாடியே சொன்னோம். இது தெய்வ வழிபாட்டிலயும், கோவில்கள்ல மூலவர் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கும் பயன்படுத்துவாங்கன்னு. இந்த ஒரு அரகஜாவ ஆண்கள், பெண்கள் சொல்லி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆண்களா இருக்க பட்சத்துல நடு நெத்தியில வச்சுக்கணும். அதாவது விபூதி குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும். பெண்களா இருக்க பட்சத்துல பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 புருவங்களுக்கும் நடுவுல, மத்தியில 2 புருவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இடம் இருக்கு இல்லையா? அத வந்து பிந்துஸ்தானம்னு சொல்லுவாங்க. பெண்கள் அந்த பிந்துஸ்தானத்துல இந்த அரகஜாவ வச்சுக்கிறது மூலியமா சகல விதமான சௌபாக்கியங்கள நீங்க உங்க பக்கம் கட்டி இழுக்க முடியும். வசியம் பண்ண முடியும். ஒரு முக்கியமான காரியமா வெளில போறீங்க. போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், சித்தி கிடைக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. இல்ல ஒரு வியாபாரம் சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா டீலிங் பேச போறீங்க. அது லாபகரமா மாறுச்சுன்னா என் வாழ்க்கையே நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாரி நேரங்கள்ல ஆண்களோ, பெண்களோ யாரா இருந்தாலும் இந்த ஒரு அரகஜாவ பயன்படுத்தலாம். அரகஜாவ வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு, சுத்தபத்தம் இல்லாம அத நீங்க தொடவே கூடாது. அப்படி தொட்டீங்கன்னா, அதோட பவர் வந்து குறைஞ்சிடும். கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட, கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் குளிச்சுட்டோ, இல்லன்னா அசைவம் சாப்பிடாத நாளோ பார்த்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சுக்கோங்க. அரகஜாவ வேற எதோடும் கலந்து பயன்படுத்த வேணாம். அப்படியே நேரடியா பயன்படுத்தலாம். இதனால எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாது. ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்தியிலயும், பெண்களா இருக்க பட்சத்துல 2 புருவங்களுக்கும் நடுவுல பிந்துஸ்தானத்திலயும் பயன்படுத்தலாம். வாரத்துல 7 நாட்களும் பயன்படுத்தலாம். எந்த தவறும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவர் நெத்தியில பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயம் நெறைய பேர் குங்குமம்னு நெனச்சுட்டு இருக்காங்க.
அது குங்குமம் கிடையாது. அவரு பயன்படுத்தக்கூடியதும் அரகஜா தான். ஏதோ ஒரு இடத்துல அந்த அரகஜாவ பயன்படுத்தும்போது, வெற்றி தன் பக்கம் குவியுது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதொட்டு தான், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த மீட்டிங்கு போனாலும் அந்த அரகஜாவ அவர் வச்சுட்டு வராரு. அந்த அளவுக்கு நம்பிக்கை அந்த அரகஜா மேல அவர் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லயும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த அரகஜாவ பயன்படுத்துங்க. அவரு பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த வேணாம். நம்ம வாழ்க்கையும் பன்மடங்கு மென்மேலும் போகணும். போட்டி பொறாமை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும். சமுதாயத்துல பேரு புகழ் அந்தஸ்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாராளமா உங்க உழைப்போட சேர்த்து கடின உழைப்பையும் போடும்போது, கூடவே இந்த அரகஜாவையும் பயன்படுத்தும்போது முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.